வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் +2 முடித்ததற்கு பிறகு பள்ளி மாணவர்களுக்கு நிறையா சான்றிதழ்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கும். எங்கே அலையணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிறத தகவல்கள் எல்லாம் திரட்டுறதுக்குள்ளேயே நிறையா பேரண்ட்ஸுக்கு சிரமமாயிரும். அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நிலைமை மிக சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ கடந்த பல ஆண்டுகளாகவே என்ன தேவைப்பட்டது அப்படின்னா, பள்ளிகள்லேயே சில சான்றிதழ்களை வழங்கிட்டா மாணவர்கள் மேற்படிப்பு சேர்றது இன்னும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருந்தது. இப்போ அந்த மகிழ்ச்சியான தகவலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இந்த 3ம் பள்ளிகள்லேயே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா மாணவர்கள் மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும். ஏன்னா இந்த ஜாதி சான்றிதழும், இருப்பிடச் சான்றிதழும், வருமான சான்றிதழும் ரொம்ப முக்கியமானது. அப்ளிகேஷன்ஸ் போடும்போது ஸ்காலர்ஷிப்புக்காக இருக்கட்டும், அல்லது ரிசர்வேஷனுக்காக இருக்கட்டும், காலேஜில் சீட் வாங்குறதுக்காக இருக்கட்டும், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஸோ அந்த சான்றிதழ்கள் அரசு பள்ளிகள்லேயே கிடைக்கும்போது மாணவர்கள் ரொம்ப எளிதாக அதை வாங்கிட்டு மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அலைச்சல் குறைஞ்சு ரொம்ப ஈஸியாக கல்லூரிகளில் சேருவாங்க அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. இந்த சந்தோஷமான தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.